இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதிராஜா கரிசல் காடுகளை அழித்து கட்டப்பட்ட சாப்ட்வேர் கம்பெனியின் மூலமாக பேச வந்துள்ளேன். எங்கு நடக்க போகும் சம்பவங்கள் எல்லாம் கற்பனை. இதை சொல்லாட்டி திட்டுவாங்க, அதனால சொல்லிக்கிறேன். விஜயகாந்த், நீதான் பிஎம். இங்க சிஎம் ஆகுறதுக்கே வழி இல்லையா? பின்னங்கிட்டு பிஎம் பொய்ய சொன்னாலும் பொருந்து சொல்லுங்க ஆபீசர். பிஎம் நீ நினைக்கிற மாதிரி பிரைம் மினிஸ்டர் இல்லையா, ப்ராஜெக்ட் மேனேஜர். மம்முட்டி நீதான் PL. நீ போய் இல்லையா அந்த கருமத்தை? நான் எது கல்லணும்? I am totally confused. நீதான் இந்த ப்ராஜெக்ட் லீடரு, அதை சொல்ல வந்தீங்க. என்னையா நீங்க குழப்பறீங்க? இந்த ப்ராஜெக்ட நீங்க எப்படி பாப்பீங்களோ பாத்துக்கங்க. ஓகே, I am leaving. Bye, see you. என்னையா இந்த பிஎம் வேலை? தூங்கி தூங்கி போர் அடிக்குது. மம்முட்டி, டீம்ல இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிடியா, ஒரு மீட்டிங்க போடுவோம். டேய், எல்லாரும் வந்தாச்சா மீட்டிங்க்கு? வராதவெல்லாம் கை தூக்கு. ஓகே, அப்ப எல்லாரும் வந்துட்டீங்க. டேய், ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணுங்கடா. பிஎம் ப்ரொஜெக்டர் ஆன் பண்ண சொல்றீங்களே, படம் போட போறீங்களா? ஆமா, படம் போட போறோம். நீ போய் பாப்கார்ன் வாங்கிட்டு வா. அப்படின்னா சரி, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படியே ஓடி போயிடு. எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கங்க, நமக்கு புதுசா ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு. அதுக்கு யார் யார வேலை செய்ய போடணும்னு முடிவு பண்றதுக்கு தான் இந்த மீட்டிங். சாருஹாசன், அப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு உட்கார்ந்தா உன்னை இந்த ப்ராஜெக்ட்ல போட மாட்டேன்னு நினைப்போ. நீதான் இந்த ப்ராஜெக்ட் பண்ற. பிஎம் அவர்கள் என்ன மன்னிக்கணும், நான் அந்த காலத்து ஆளு. எனக்கு ஜாவா, C++, இந்த மாதிரி எந்த இளவும் தெரியாது. மெயின் ஃப்ரேம்ல ஏதாவது ப்ராஜெக்ட் இருந்தா சொல்லுங்க, நான் பண்றேன். மம்முட்டி, அந்த என்னைய புரியாத பாஷையிலே பேசிக்கிட்டு இருக்கான். அந்த இந்த ப்ராஜெக்ட பண்ண முடியுமா முடியாதான்னு கேட்டு சொல்லியா? ஐயோ இல்ல சார், இந்த ஆளு ஓல்டு, அதனால இதை பண்ண மாட்டேன். அந்த ஆளு ஓல்டுனா நான் கோல்டுடா. இது அவன்கிட்ட போய் சொல்லி வை. இந்த நீங்க சொன்னதே கேட்டிருக்கோம். இல்ல நான் வேற தனியா போய் சொல்லணுமா? கமலு, அதுக்குள்ள வந்துட்ட. உட்கார், நீ பண்ற இந்த ப்ராஜெக்ட். நல்ல வேலை, டைட்டில் போட்டு முடிக்கிறதுக்குள்ள வந்துட்டேன் சார். இன்னும் படம் போடலையே. ஏன்டா இங்க வந்து சேர்ந்து என்ன வெறுப்பத்துறீங்க? யாருடா இந்த ப்ராஜெக்ட் பண்ண போறா? இனிமேல் கேள்வியே கிடையாது. கார்த்தி, பூர்ணமுஸ்வதன், ஜனகராஜ், சிம்பு, நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும். உங்களுக்குள்ளே முடிவு பண்ணிக்கங்க. We can wind up now. எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கங்க. சாயந்தரம் யாரும் வேகமா வீட்டுக்கு போயிடக்கூடாது. கிளைண்ட் கால் இருக்கு. அம்மா கூப்பிட்டாங்க, ஆட்டுக்குட்டி கூப்பிட்டாங்கன்னு ஓடிடக்கூடாது. யாரு கால் இருக்கு? ஆட்டுக்கால் சூப்பு தர்றாங்களாம், சாயந்தரம் இருந்து குடிச்சிட்டு போவேன். இது ஆட்டுக்காலா? இது பியூர் வெஜிடேரியன். உன்னை எல்லாம் யார் அந்த கம்பெனில எடுத்தா? அவன் மட்டும் என் கையில கிட்டச்சான், சம்பளாக்கிடுவேன். மணி 6 ஆயிடுச்சு. கிளைண்ட் கால் இருக்கு, எல்லாரும் இங்க வாங்க. ஜனகராஜ், இந்த நம்பருக்கு கால் போட்டு ஜோன் இருக்கிறான்னு கேளு. 001 321 478 1602. ஹலோ, இந்த கபாலே. அந்த யாரு? சோனிக்கிறாரா? லூசு, இங்கிலீஷ்ல பேசியா, அந்த ஆளுக்கு புரியாது. அவ்வளவுதானா? எக்ஸ் கபாலே ஜோன் செக்ஸா கோஷனகா. அப்புறம் இந்த ஆளு காரியத்தை கெடுத்துறான் போல இருக்கே. விலகியா. Hi John. Actually, we are calling from offshore. We call you to discuss the new project, customer solution online purchasing. Can you explain the requirements? We can note it down here. Karthi, note பண்ணிக்க. Muteல போடுங்க. Okay, cool. I will explain. This call is very important to build a strong relationship between the two organizations. Both I and you should clear the requirements first. I'm saying both points know that. Then we have to kickstart the project immediately. Can I move and can I will need activity? கார்த்தி, நானும் அப்ப இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னதையா நோட் பண்ணிட்டு இருக்க? இன்னும் அந்த ரெக்யர்மெண்ட் சொல்ல ஸ்டார்ட் பண்ணவே இல்லை தெரியுமா? எங்க வாசி பாப்போம். கல்லடிச்சும் போதை இல்லை, புல்லட் பீர் அடிச்சும் கிக்கு இல்லை, கண்ணு மூடுனா கனவுல நீதானடி. பின்ன 60 ரூபா. டேய், உங்களை எல்லாம் யாரா சாஃப்ட்வேர் கம்பெனில எடுத்தா? விலையா, நான் பேசுறேன் ஜான்டர். என்கிட்ட கொடுங்க. இந்த வந்துட்டார்ல பீட்ரு. சும்மா போயா. ஹலோ, ஒரு பேசணும், போனே கட் ஆயிடுச்சு. சரி, பரவாயில்ல விடுங்க, காலையில பாத்துக்கலாம். காலையில ஏர்லி மார்னிங்ல வந்துருங்க. அடோ பாவிகளா, என்னையா கால் பண்றீங்க? என்னையா டிஸ்கஸ் பண்றீங்க? உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிடா இந்த ப்ராஜெக்ட முடிக்கிறது? மம்முட்டி, வண்டி அடியா, கோயிலுக்கு போலாம். எதுக்கு சார் கோவிலுக்கு எல்லாம் போய்கிட்டு? இந்த ப்ராஜெக்ட் எப்படியாவது கேன்சல் ஆகும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கணும்யா. வாயா. மம்முட்டி, நேத்து கோவிலுக்கு போய் சாமி கிட்ட வேண்டியது வீண் போகல. ப்ராஜெக்ட் டீ கப் ஆயிடுச்சு. டீ கப்பா? டீஸ்கோப் ஆயிடுச்சா? அதெல்லாம் இருக்கட்டும். என்ன சார் கால்ல கட்டு போட்டுருக்கீங்க? பெரிய கட்டா இருக்கு, நடக்கவே முடியாது போல இருக்கே. அதையே கேக்குற? நேத்து டாஸ்மாக்ல கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. குடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது கீழே விழுந்து கால்ல அடிபட்டு பிராக்சர் ஆகி கட்டு போட்டு. போதும் புரிஞ்சிருச்சு. ஆனா உன்னையா இந்த ப்ராஜெக்ட ஆன்சைட்லயே பண்ண போறாங்களாம். அதனால இங்க இருந்து ஒரு ஆளையோ 2 பேரையோ ஆன்சைட்டுக்கு அனுப்பிச்சாகணும். இங்க இருக்கிற ரிசோர்ஸ கேட்டிருக்காங்க. அதுக்காக யாரையா
அனுப்பலாம். யார் இங்கிலீஷ் நல்லா பேசுவா? சார் சிம்பு நல்லா இங்கிலீஷ் பேசுவாரு. நான் கூட ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஐ அம் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ்டு அசோசியேட் சார். நானும் போறேனே. என்னது நீயா? நீ எல்லாம் வேணாயா? எதுக்கு சார் நான் போக கூடாது? நான் பிளைட்ல ஏறக்கூடாதா? எதுக்கு சார்? என்ன காரணம்? ஐ வாண்ட் டு டெல் மீ தி ரீசன். ஐ வாண்ட் ரீசன் ஃப்ரம் யூ. எதுக்கு ஒன்னு அனுப்பலன்னா கேக்குற? இங்க வா. ஆன் சைட்னு சொல்லு. ஓன் சைட். ப்ராஜெக்ட்னு சொல்லு. ப்ராஜெக்ட். ஆப்ஜெக்ட்னு சொல்லு. ஆப்ஜெக்ட். எங்க சாரின்னு சொல்லு. சாரி. இப்ப தெரியுதா ஏன் அனுப்பலன்னு? நீ எல்லாம் ஆன் சைட்ல இருந்து வர்ற சாக்லேட் திங்கறதோட நிப்பாட்டிக்கியா? ஆன் சைட் போகணும்னு ஆசைப்பட்டுறாத. போய் சிம்பு வர சொல்லியா? ஹாய் சிம்பு. மேனேஜர் asked you to meet him. யோ லூஸ் பியல் லூசாயா நீ? நான் பக்கத்துல தானே உட்காந்துருக்கேன். அதுக்கு ஏன் பிங் பண்ற? முதுக தட்டி சொன்னா போயிட்டு போறேன். விட்டா கால் பண்ணி சொல்லுவ போல இருக்கே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏதோ ஓன் சைட் போகணும்னு சொல்லிட்டு பிஎம் உன்னை கூப்பிட்டாரு. பாத்துக்கிட்டீங்களா? இப்ப தெரியுதா? நான் ஏதோ சும்மா சொம்ப நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல, இப்ப பாத்துக்கிட்டீங்களா யாரு சூப்பர் ஸ்டார்னு சொல்லி? ஆன் சைட் போகணும்னால அந்த இடத்துல சிம்பு தான். ப்ராஜெக்ட டிஃபெக்ட் ஃப்ரீ டெலிவரியா கொடுக்கறதுனால சிம்பு தான் சார். நான் ஆன் சைட் போயிட்டு வரேன். டாடா பை பை. ஏய் முதல்ல வீசா வாங்கணும்டா. யோ ஆன் சைட்டுக்கு யாரும் போக வேணாம். அங்கேயே ஆள் எடுத்துட்டாங்களாம். இப்பதான் மெயில் வந்துச்சு. போய் வேலையை பாருங்க. யோ பிஎம், எதுக்கியா என் பின்னால் நின்று என் கம்ப்யூட்டர் மானிட்டரே பார்த்துட்டு இருக்க? ஒரே அன்ஈசியா இருக்கியா? போய் அந்த பக்கம். டேய் நீ என்ன வேலை செய்யறன்றத பாக்குறது தான்டா ஏன் வேலை. யோ சும்மா போயா. இதெல்லாம் ஒரு வேலையா? போங்கு வேலையா இருக்கியா? போய் எப்போ மூல எக்ஸல் சீட்டை நோண்டியா? போயா போயா. பின்னால் நிக்கிறத பார்த்தா எரிச்சலா இருக்கு. எனக்கு பிடிக்கவே இல்ல. போ. என்னது பிடிக்கலையா? மம்முட்டி யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கலன்னு தெரிஞ்சாகணும். உடனே ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியா? இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லையா? ஆவுனா மீட்டிங் போட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு. யோ எல்லாரும் வாங்கயா, கொஞ்ச நேரம் மொக்கையை கேட்போம். வாங்கயா வாங்கயா. இங்க பாருங்கடா, உங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன குறை இருக்குன்னு இப்பவே சொல்லுங்க. நானும் வந்ததுல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கே. நல்ல வேலைய வாங்குறீங்களே தவிர ஒரு டீம் அவுட்டிங்காவது கூட்டிட்டு போயிருக்கீங்களா? யோ முட்டி எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கியா? வயசானா என் குரலும் இந்த ஆள் குரல் மாதிரியே மாறிடுமோ? யோ டீம் அவுட்டிங்ல எதுக்கியா? சரி டீம் அவுட்டிங் வேணாம், சம்பளத்தையாவது ஏத்தி கொடுங்க. டீம் அவுட்டிங் சம்பளம்? ஆமா, அப்படியே விவசாயம் பார்த்து வேர்வை சிந்தி கிழிச்சிட்டீங்க. இங்க பாக்குற வேலைக்கு உங்களுக்கு டீம் அவுட்டிங் ஒண்ணுதான் கேடா? காலையில வர வேண்டியது, ஏதாவது மெயில் வந்திருக்கான்னு பார்த்துட்டு கேண்டீன் போய் நல்லா கொட்டிக்க வேண்டியது, சாப்பிட்டு வந்து பக்கத்து சீட்ல இருக்கிறவனோட மொக்க போட வேண்டியது, காதுல பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை செஞ்சா தனிமையில வேலை செய்யறோம்னு நினைச்சுக்கிட்டு பாட்டு மட்டும் கேட்கறது, வேலையே செய்யறது இல்ல. அந்த இந்தான்னு அப்படியே பேசி மதியமாக்கி லஞ்சுக்கு போய் 2 மணி நேரம் கழிச்சு வந்து சாயந்தரம் 4 மணிக்கு மேலதான் வேலை இருக்கான்னு பார்க்க வேண்டியது. அப்படியே என்ன பெருசா வேலை இருந்துட்ட போது யாருக்காவது மெயில் அனுப்பணும். 5 மணிக்கு மேல மெயில் அனுப்பிச்சுட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியது. இதுக்கிடையில 2 தடவை டீ பிரேக், 1 மணி நேரம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுன்னு வெளியில போக வேண்டியது. இதுல இவங்களுக்கு டீம் அவுட்டிங் வேணுமா? டீம் அவுட்டிங். நீங்க எல்லாரும் வாரத்துல உருப்படியா ஒரு வேலை செய்றீங்கன்னா அது ஒன்னே ஒண்ணுதான்டா. அது டைம் ஷீட் ஃபில் பண்றது. அத கூட நிறைய பேரு ஃபில் பண்ணாம டிமிக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. உங்களுக்கு டீம் அவுட்டிங் ஒண்ணுதான் குறைச்சலா? யோ மம்முட்டி அங்க என்னையா பண்ணி கத்துது? என்னாச்சுன்னு பாரு. சார் பண்ணிலாம் இல்ல சார், ஃபயர் அலாம். ஆபீஸே தீப்பிடிச்சு எரியுது. எல்லாரும் ஓடுங்க, இல்லைன்னா செத்து போயிடுவோம். ஓடுங்க ஓடுங்க. யோ எனக்கு கால்ல அடிபட்டு இருக்கு, தயவு செய்து என்னையும் யாரையாவது தூக்கிட்டு போக சொல்லியா? கால் வச்சுன்னா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? எங்க உசுரை காப்பாத்துறதே பெரிய விஷயமா இருக்கு. பாய் பாய். டேய் காப்பாத்துங்கடா. இங்க பாருங்க, நீங்க வந்து சேருங்க சரியா? வயசாயிடுச்சுல, செத்து போக வேண்டியதானே. எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? எல்லாரும் போயிட்டு வர்றோம் சரியா? பாய். இங்கே உட்காருங்க. பாவிகளா, மம்முட்டி நீயாவது காப்பாத்தியா? என்னையும் மன்னிச்சிருங்க சார், நீங்க இல்லாம இருந்தாதான் நான் பிஎம் ஆக முடியும். சரியா? இங்கே இருங்க. பாய். அட பாவிகளா. அனைவருக்கும் ஒரு அறிவிப்பு. இப்பொழுது நடந்தது மாக் ஃபயர் அலாம். தீப்பிடித்தால் நீங்கள் எவ்வாறு தப்பிப்பீர்கள் என்பதை பார்ப்பதற்காகவே இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் அவரவர் வேலைக்கு திரும்ப செல்லுங்கள். நன்றி. வாங்கிக்கங்கடா.